புரட்சி தமிழரோட தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை முடிவு பண்ணாமலே போறாரு. காரணம், கூட்டணி முடிவு பண்ணோம்னா இவருக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. வாழ்த்துக்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை எந்த சூழ்நிலையிலையும் எந்த சிச்சுவேஷன்லையும் இருக்கிற இதில் தனக்கு எது லாபமோ அதிக லாபமோ அதை எடுப்பார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம இப்போ பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருக்கு. இது ஒரு பலம் பொருந்த கூட்டணியை நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா 2வது இடத்தை உறுதிப்படுத்த தான் அவர் இந்த அணிக்கே வந்திருக்காரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தந்தை மகனோட பிரச்சனை போயிட்டு, ஆனால் பொதுவாக தந்தையாகட்டும் மகனாகட்டும் ரெண்டு பேருக்குமே ஏடிஎம்கே தான் நல்ல கூட்டணி, எங்களுடைய இயற்கையாக அமைஞ்ச கூட்டணிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இன்னங்க எந்த முட்டாளுங்க சொன்னா நல்ல கூட்டணின்னு? 2009ல் சீரோங்க அதிமுக கூட்டணியில விஜயும் அன்புமணியும் சேர்ந்துட்டா வடதமிழகத்தில் நாம கீழே போயிருமோன்னு பயந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு 35 எம்எல்ஏயும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பாரு. 2 நாளுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில கூட அடுத்த 2026 தேர்தலை பற்றி நினைக்கிறீங்கன்னா விஜய் எடுக்கிற முடிவில் தான் 2020 தேர்தலே நகருங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில் அவர் பேரத்துக்காக இந்த வார்த்தையை சொல்றாரா இல்லை கூட்டணி உடைப்புக்கு எது வாய்ப்பு? நாங்க ஒன்றும் அடிமையா இல்லை. அதில் சீமான்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறாரு சீமான் ஒவ்வொருத்தரையும். நாங்க ஒன்றும் ரொம்ப அவ்வளவு கேவலமானவங்களன்னு காட்டுறதுக்காக ஒரு சவுண்டை விடுறாரு. இட் டசன்ட் மீன் வாட் ஹி சேஸ். வெறும் 4% வாட்டு சதவீதம் மட்டும் இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து அல்லது 4 எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து பயந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட மண் மொழி மானம் காப்போம் சொல்லி மறுபடியும் பாஜக முன்னிறுத்தது. பாஜக எதிர்ப்பு ஓட்டு அறுவடை பண்றது தான். அதை அவங்க 19ல இருந்தே அறுவடை பண்றாங்க. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், புரட்சி தமிழரோட தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டு எப்படி பாக்குறீங்க? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை முடிவு பண்ணாமலே போறாரு. காரணம், கூட்டணி முடிவு பண்ணோம்னா இவருக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. இவரை நம்பி யாரும் பெருசா ஜெயிக்கல. அதில் ஓபிஎஸ் வேற நீக்கினதுல கட்சி பலம் 33ங்கிறது 20 ஆகி போச்சு. ஓபிஎஸ் பெருசா சாதிக்கலைனாலும் 13% வாக்கு அடிபட்டு போச்சு. விளவங்கோட்டில் 4வது போயிட்டாரு. ஜெயலலிதா அம்மையாரோ மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ 4வது போனதில்லை. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன கட்சி நாம் தமிழர். விளவங்கோட்டில் 300 ஓட்டோ ஏதோ ஓட்டு எடுத்தாங்க. அந்த கட்சியும் கீழே போயிட்டாரு. ஸோ இவர்கிட்ட போனால் ஸ்டாலின்கிட்ட போகிற மாதிரி கொடுக்கறதெல்லாம் எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டுங்கிற நிலைமை இல்லை. 3 எலெக்ஷனில் அப்படி தான் இருக்குது. அப்போ இவரை நம்பி பிரயோஜனம் இல்லாத போது சரி நமக்கு வேற வழியே இல்லை, வேற கூட்டணி எங்கும் போக முடியல, சரி என்ன வந்துட போகுது, விஜய் வந்திருக்காரு, அடி 35 சீட்டு ஒரு ராஜ்யசபா அடுத்து ஜனவரி மாதம் மேலே வாங்கிக்கலான்னு அன்புமணி வெயிட் பண்ணுவார். பிரேமலதா அம்மையார் ஸ்டாலின்கிட்ட போனால் நம்ம தப்பிடலாம், 29லையும் தப்பிடுவோம், வேற வழி இல்லைன்னா இவர்கிட்ட போனோம்னா எக்கச்சக்க சீட்டு வாங்கிட்டு தான் போனோம், கட்சியை காப்பாற்றக்கா போனோம். இதுதான் இந்த செட்டில் ஆகாமல் வெளியே நிற்கக்கூடிய கட்சியில் 2 கட்சிகளோட நிலைமை. டாக்டர் ஐயா ஒரு ஸ்டாலினை நோக்கி மெல்ல நகர்றாரு. இந்த இடத்துக்குள்ளே ஒரு காத்திருந்தா அணி அமையுமா? அமையாது. சரி, அணி அமைத புறவை பார்த்துக்குவோம். திமுக வெற்றி பெற்ற அணி இன்டாக்டாக வச்சுக்கிட்டு கூடுதல் ஆட்டும் சேப்போன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இடத்துல நம்ம லேக்கிங் பிஹைண்ட் ஆகிடக்கூடாதுன்னு அவரும் ஆரம்பிச்சிருக்காரு. தனக்கு பலமான இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த சூழ்நிலையிலையும் எந்த சிச்சுவேஷன்லையும் இருக்கிற இதில் தனக்கு எது லாபமோ அதிக லாபமோ அதை எடுப்பார். தனக்கு எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பார். நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம இப்போ பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்கு. இது ஒரு பலம் பொருந்த கூட்டணியை நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பாக 2வது இடத்தை உறுதிப்படுத்த தான் அவர் இந்த அணிக்கே வந்திருக்காரு. அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாருன்னு, சீமன் கேண்டிடேட்னா பிரியன்லேருந்து அத்தனை பேர் காலில் தீல மிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு அதை அலறான். இவன் அலறி யாருக்கு என்ன? எடப்பாடிக்கெல்லாம் லாப நஷ்டம். அதில் மோடி பிஎம்ஓ சப்போர்ட்டோட சீமான அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 30% உள்ள ஒரு அணியை அண்ணாமலை அமைச்சிருவார். எது அதிக லாபமோ அதை எடுப்பார், எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பார். இது குறைஞ்ச நஷ்டம்னு கூட்டணிக்கு வந்திருக்காரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தந்தை மகனோட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் பொதுவாக தந்தையாகட்டும் மகனாகட்டும் ரெண்டு பேருக்குமே ஏடிஎம்கே தான் நல்ல கூட்டணி, எங்களுடைய இயற்கையாக அமைஞ்ச கூட்டணிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பாமகவோட பங்கு இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த கூட்டணி அமையறதுக்கு பாமக எந்த நேரத்தில் வர வாய்ப்பு இருக்கு? என்னங்க எந்த முட்டாளுங்க சொன்னா நல்ல கூட்டணின்னு? 2009ல் சீரோங்க அதிமுக கூட்டணியில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தாங்க. இந்த டேட்டா இவனுக்காக தெரியுதா? சும்மா என்னத்தையான்னு சொல்லிடுறது.
அந்த இல்ல அவர் ராமதாஸ் அவர்களே சொல்லியிருந்தார் இல்லையா? அதான் ராமதாஸே சொன்னாலும் அது டேட்டாவுக்கு எதிரானது தான். என்ன அவரு பொய் சொன்னா நம்ம என்ன பொய்ன்னு சொல்லக்கூடாதா? பாமக பொறுத்தளவுல தொடர் தோல்வி, கம்பல்ஷன்ல ஒரு கூட்டணிக்கு போவாங்க. இப்போ அதுல அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு வந்ததா நான் பாக்குறேன். விஜய்ங்கிறவர் வந்ததுனால பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு என்றாலும் அவர் ஒரு ஆப்ஷனை காட்டுனா, இந்த பேட்டல் இஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. விஜயும் அன்புமணியும் சேர்ந்துட்டா வடதமிழகத்துல நாம கீழே போயிருமோன்னு பயந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு 35 எம்எல்ஏயும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பாரு. இந்த இடம் அன்புமணிக்கு பார்கெனிங் ஏறி நிற்குது. தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு 4 மாவட்ட செயலர்களை மாத்திருக்காங்க. பொதுவா வந்து அவருக்கு பொதுச் செயலர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. ஜெயலலிதா மாரி அவர்களால இருக்க முடியல. அ மாவட்ட செயலர கூட தூக்க முடியல அப்படிங்கிற மாரி விஷயம்லாம் இருந்துச்சு. இப்போ மாவட்ட செயலர்ல மாற்றிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய வியூகங்கள்லாம் அவங்களோட கட்சி ஆஃபீஸ்ல வந்து மாவட்ட செயலர் மீட்டிங்ல இருந்து எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த வியூகத்த இந்த கன்டினியூஸா இந்த பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போவார் இல்ல நினைக்கிறீங்க? அவர் ஃபைட்டர். அவர் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஃபைட்டர். அந்த இடத்துக்குள்ள நான் அவரை என்னைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு ஃபைட் பண்ண மாட்டேன். சசிகலா அம்மையாரே நடராஜன் அடிச்சோம்னா அவங்க விட்டா மோடிக்கு எதிராக இந்தியாவிலே ஃபைட் பண்ணுவாங்க. பிராமின்ஸை எப்படி டீல் பண்ணுன்னு தெரியும், நாயுடுகளை எப்படி டீல் பண்ணுன்னு தெரியும். எங்களை டீல் பண்றதுல தான் நாங்க திருப்பி அடிப்போம். ஒரு கலால் அடிச்சா 2 கலால திருப்பி அடிப்போன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, திருப்பி அடிச்சோம். ஸோ அவங்க பெரியவங்கிறது தான் ரொம்ப தமிழ்நாடே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் நாம மோடி கிட்ட சொன்னோம், விட்டா இவங்க உங்களுக்கு எதிராக ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. லால் யாதவ், முலாயம் சிங் யாதவ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுவாங்க. முலாயம் சிங் யாதவையும் மாயாவதியும் சேர்த்து பிஜேபிக்கு யூபியில் தோல்வியை கொடுத்தவங்க இவங்க சாதாரண ஆட்கள் இல்லை. அதனால அவங்கள கிராக் டவுன் பண்ணி மோடிக்கிட்ட நம்ம எடுத்தோம், கடைசி வரை நின்னும் ஜெயித்தோம். அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி சாதாரணமானவர் அல்ல. அதை ஐடென்டிஃபை பண்ணது நம்ம தான். இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு காரியம் பிஜேபியோட மாநில தலைவர் திரு நயனானந்தன் கலந்து வச்சார். இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சதுலேருந்து ஒரு ஜெல் ஆகலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஜெல் ஆகல. அது ஜெல் ஆகுமா ஆகாதாங்கிறதுல ரவீந்திரன் துரைசாமி ஆர்டி டீம் ஜெயலலிதாவை ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வரைகள் ஆட்சி, கந்துவெட்டிக்காரன் ஆட்சின்னு 96ல் தோக்கடிச்ச எங்க டீம் 2006ல் சரத்குமார் நாடார் உணர்வுக்கு எதிராக போறாரு. அது கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்சதுமே இவரு வைகுண்டராஜன் சொன்னார், அண்ணே சிவந்தி ஆதித்தன், வைகுண்டராஜன், சரத்குமார் எல்லாத்தையும் நீங்க தோக்கடிச்சிட்டீங்களேன்னாரு. நான் தோக்கடிக்கலன்னா என் கருத்தியல் தோக்கடிச்சுன்னு சொன்னேன். அப்ப எங்களோட ரோல் 26ல் என்ன இருக்குன்னு டெல்லி பாஜக பாக்குறாங்க, ஐபி பாக்குறாங்க, இந்த அணியை கட்டமைக்க நினைக்கக்கூடியவங்கெல்லாம் பாக்குறாங்க. நாங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, கரெக்டா அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்குரிய சீட்டு வேணும். 2 ரெட்டலைன்னா ஒரு தாமரை நிற்கணும். 60 சீட்டு குறையாம நிற்கணும். அப்பந்தான் 10% மேல ஓட்டு வந்தாதான் ஒன் டைம் ஓட்டா அந்த 2024 ஓட்டு போகாம நிரந்தர ஓட்டா 10% மேல பிஜேபிக்கு வந்தாதான் நாளைக்கு 2029 மோடியை ஐயா எடப்பாடி டிச் பண்ணி விடாம இருப்பாரு. எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நாங்க நிற்கிறோம். இதே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி திமுகவோட பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரே அணியும் தமிழ்நாடுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. டேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரச்சாரத்தை வீடு வீடாக போய் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கையில் முதல்வர் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, எங்கள் கூட்டணிக்கு புதிய கட்சிகள் நிறைய வர மாதிரி இருக்குன்னு இருக்காரு. இது யாருக்கான எச்சரிக்கையாக பார்க்காரு, அது யாருக்கான உற்சாகத்தை பார்க்காரு? தேமுதிக விரும்புகிறார். அவரே பிரேமலதா அம்மையார் பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. தேமுதிக அந்த ராஜ்யசபா விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக பாமக தான் மெயின்னு நினைக்கிறார். 2021 கேபி முனுசாமி தேமுதிக மரியாதைக்குரிய பிரேமலதா அம்மையார் அவங்கள திராட்டில் விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க பொதுச் செயலாளராகி தன்னோட திறமையால், சக்தியால், ஆளுமை தன்மையால் ஃபைட் பண்ணி ஒரு 5 சீட்டு வாங்கி பிரச்சாரம் பண்ணி ஒரு 2.6% வாக்கு பலத்தோடு இருக்கிறாங்க. பட் எடப்பாடிக்கு வந்து தேமுதிக பாமகன்னா எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு பாமக தான் முக்கியம். அந்த இடத்துக்குள்ள ராஜ்யசபா வந்து பாமக கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாரு. தேமுதிகவுக்கு ராஜ்யசபானால தன்னை அறியாம அது டென்ஷன் ஆகி எங்க அக்ரிமெண்ட் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுல ஒரு மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கையின்மை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அம்மையார் அவர்களுக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் உருவாயிட்டு. ஸோ இதை ஸ்டாலின் பயன்படுத்துறாரு. இன்னொன்னு டெல்லி காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் அமித்ஷா இங்க அக்கறை காட்டினால என்டிஏக்கு எதிராக நம்மளை சுருக்கிக்கிட்டு என்டிஏ பலவீனப்படுத்தணும், இந்தியா கூட்டணியை பலப்படுத்தணும்னு செல்வ பிறந்தைய ராகுல் காந்தியை டைரக்டா பேசி நீங்க பாருங்கன்னு ஏற்கனவே ஒரு பெரிய லாபி டாக்டர் ராமதாஸுக்கு டெல்லியில உண்டு. அந்த மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 இதையும் தாண்டி சஸ்பென்ஸா பல மூவ்கள் இருக்குது. ஏங்க விஜய் ஒரு 20 சீட்டு கொடுக்கங்கிறாரு,
டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு. ஸ்டாலின் ஒரு சீட்டு கொடுக்குறேங்கிறாரு. அது ஒன்று எம்எல்ஏ போஸ்ட்டு. கிருஷ்ணசாமி எங்கே போவார்? விஜய்கிட்ட 20 சீட்டு வாங்குவாரா? ஸ்டாலின்கிட்ட ஒரு சீட்டு வாங்குவாரா? ஸோ இப்படி பல கட்சிகள் ரெடியாக இருக்குது. ஸ்டாலின் தான் அதை முடிவு பண்ணணும். ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டணியா அமைஞ்சிருக்கு திமுகவோட கூட்டணி. இங்க இருக்கிறவங்களுக்கே சீட்டு பற்றாக்குறை நிறைய இருக்கு. இப்ப புது கட்சிகள் வந்து எங்க இருந்து சீட்டு கொடுப்பாரு? எங்க மூதறிஞர் ராஜாஜி பெரிய தேசிய தலைவர். அவர் வந்து 1962ஆம் ஆண்டு 57 கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். கோட்டை விட்டுட்டாரு. இன்னும் பெருசாக வந்திருப்பாரு. 62ல் அவர் 10% வாக்கு அவர் அணி எடுத்து வச்சிருந்தார். அப்போ காமராஜ் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ் தலைவர் படுத்துக்கொண்டே ஜெயிப்போன்னு சொன்னவர் முதறிஞர் ராஜாஜி கிட்ட 10% ஓட்டையும் தேசியவாதி இங்கே வந்து பிரிவினைவாத திராவிட சக்திகள் வந்துடக்கூடாதுன்னு இறங்கி வந்திருக்கணுமா இல்லையா? அவர் செல்லப்பாண்டியனை விட்டு 1.3% எடுத்த முத்துராமலிங்க தேவரை போய் காம்ப்ரமைஸ் பண்ண நினைச்சாரு. நீங்கள் 8% வாக்கெடுத்த ராஜாஜி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த இடத்துல காமராஜ் கோட்டை விட்டுருக்காரா இல்லையா? ஒரு தேசிய சக்தியை 8% வாக்கு எடுத்துட்டாரு. ஆல் இண்டியாவில் நேஷனல் பார்ட்டி, அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அவர் வெளியே போய் தனக்குள்ள செல்வாக்கை நிரூபிச்சிட்டாரு. நம்ம 46க்கு போயிருக்கலாம். அவரு ஒரு தேசிய சக்தியை நிரூபிச்சிருக்கிறாரு. அவர் கூட நம்ம கரங்கோத்தாதான் இங்க வந்து பிரிவினைவாத சக்திகள் சோகால்ட் அவங்க சொல்ற மாதிரி, நான் பிரிவினைவாதங்கிற வார்த்தையை நான் சொல்லலை, அவங்க என்னப்படி இவங்க பலம் பெற முடியாதுன்னு எடுத்திருக்கணுமா இல்லையா? எடுக்கல. விளைவு அந்த 10% டிஃபரன்ஸ் அவரை உச்சாணி கொம்புல இருக்கும்போது காலி பண்ணி விட்டுட்டு, அப்போ நம்ம 46% இருக்கோம். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டோம். பிரைம் மினிஸ்டர்களை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவு வந்திருக்கும். மக்கள் எல்லாம் நாடெல்லாம் நம்ம பக்கம் தானே அவரு படுத்துக்கொண்டே ஜெயிப்போங்கிறாரு. ராஜாஜியை மதிக்க தவறிட்டாரு. அப்போ நீங்க அவரோட தோல்வியை வந்து கண்ணெதிர தெரியுது. அப்போ ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? நம்ம 47ல் இருக்கிறோம், நமக்கு தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். எதிரி 49 எல்லாம் சேர்ந்தா இருக்குது. 49 சேராதுன்னு சொல்ல முடியாது. பிஎம்ஓ மோடி ஸ்டெப் எடுத்தா அவரு ஏதோ ரீசஃபிள் பண்ணி என்னத்தையும் பண்ணி எடுத்து அவரு மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர், மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். ஸோ ஏதாவது பண்ணிடுவாரு. அப்போ நம்மளும் அலர்ட் ஆகணும். நம்ம ஸ்ட்ரென்த்தை 47லேருந்து 50 கொண்டு போனோம். தேமுதிக வந்தால் 47 2.8 49 50 கிட்ட வந்துடும். இதுக்கு அவரான முயற்சியை பண்றாரு. இதற்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய சீட்டை விட்டு கொடுப்பாரு. ஏற்கனவே திமுக கூட்டணியிலேயே இப்போ பல இடங்கள்ல வந்து சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சு. தோழர் சண்முகம் கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2 நாளுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில கூட அடுத்த 2026 தேர்தலை பற்றி நினைக்கிறீங்கன்னா விஜய் எடுக்கிற முடிவில் தான் 2020 தேர்தலே நகருங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அவர் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில வந்து அவர் பேரத்துக்காக இந்த வார்த்தையை சொல்றாரா, இல்லை கூட்டணி உடைப்புக்கு எது வாய்ப்பு இருக்குமா? நாங்க ஒன்றும் அடிமையா இல்லை. அதில் சீமான்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறாரு சீமான் ஒவ்வொருத்தரையும். நாங்க ஒன்றும் ரொம்ப அவ்வளோ கேவலமானவங்களன்னு காட்டுறதுக்காக ஒரு சவுண்டை விடுறாரு. ஹி டசன்ட் மீன் வாட் ஹி சேஸ். திருமாவளவன் சொல்றாரு இல்லையா, நாங்க பேசுவோம் எல்லாம் கூட்டணியில தான் இருப்போம்னு சொல்றாரு இல்லையா. துக்குல கார்ட்டூன் போட்டிருக்காங்க இல்லையா அந்த சண்முகத்தை பற்றி, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து 3 சீட்டு கொடுத்தாங்க அதிகாரம் இல்லாத போது. அதிகாரத்தில் வந்தபோது 1 சீட்டுன்னாங்க, 1.5% எடுத்தாங்க. நான் அதுக்காக ஸ்டாலினை தூக்கி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஸ்டாலினும் அதிகாரம் இல்லாமல் ஆர்கே நகரில் 3ஆவது தான் போனார். அதே மாதிரி 25% வாக்கு தான் ஸ்டாலினும் எடுத்தார். ஸோ தோத்து போனவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஜெயித்திருக்காங்க. இது வந்து ஓடிட்டு இருக்கு. இது வெற்றி பெறது வர அந்த அணி ஓடிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு சொல்லலை. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் போதே இவங்க உடைய மாட்டாங்க, வெற்றி தொடர்ந்து வர இவங்க தொடர்ந்துட்டு இருப்பாங்க. 19 புறவே இருந்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்டாலின் கொடுக்கறது, அதாவது அது ஸ்டாலின் அவர் கையில இருந்து கொடுக்காரு, நம்ம எடுக்க முடியாது. வெற்றிக்கு எல்லாரும் தான் காரணம். அவரும் ஆர்கேனரை பார்த்து வந்தவர் தான். நம்ம அதை மறுத்துட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயித்துட்டு இருக்காங்க. வெற்றி தொடர்ந்து வர தொடருவாங்க. அதே மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை சந்தித்த பிறகு அந்த கூட்டணியிலே வந்து பரபரப்பு இருக்குது. விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து லைட்டா முட்டல் முரசல் வந்துட்டே இருக்கு. செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருந்தாரு, பாமகவும் விசிகாவும் 2011 தேர்தலில் கூட்டணி வச்சவங்க தாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அதுக்கு இது விசிகா சைட்லேருந்து கடுமையான எதிர்ப்புகள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரியான சத்தங்கள் வந்து தேவைப்படுது அந்த நேரத்தில். அதாவது செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி விசிகாவை மார்ஜினலைஸ் பண்ண பார்க்குறாரு. அதிகாரத்தை கொடுத்தது ராகுல் காந்தி. இப்போ நிதானமாக செயல்பட வேண்டியது விசிகா தான். ஸ்டாலின் விசிகா தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. நான் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியலை நான் இப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட நம்ம தமிழ் பல்ஸில் வெளிப்படையாக சொல்கிறேன். ராமதாஸ் வாழப்பாடி ராமமூர்த்தியை லைட்டாக தட்டுங்க ரவின்னாரு. நான் ஐயா லைட்டாக தட்ட சொன்னார். நான் ஓங்கி தட்டுன்னு தட்டி தள்ளி ராமதாஸ் போட்ட பிச்சையில தான் நீங்கள் இருக்கீங்கிற அளவுக்கு அறிக்கையெல்லாம் விட்டு உண்டு இல்லைன்னு பண்ணி தள்ளிட்டேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு ராமதாஸ் டிக்கெட் தர இருந்த போது
டாக்டர் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போச்சு, திருச்செந்தூர்ல வன்னியருக்கு டிக்கெட் கொடுப்பானா, நீங்க ஏன் செங்கல்பட்டுல நாடாருக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்டாரு. நான் மனசுல வச்சுக்கிட்டேன், அடி வகுத்து எடுத்துருவோம் சரியான டைம் கிடைக்கும் போது, லேசா தட்டுங்கன்னாரு. நான் ஓங்கி தட்டி தள்ளிட்டேன். ராமதாஸுக்கும் வாழப்பாடி ராமமூர்த்திக்கும் அது பகையா போயிட்டு. ஏன்னா நானும் வாய்ப்பு கிடைக்கும் போது நுணுக்கமா இருந்து நம்ம ஸ்கோரை செட்டில் பண்ணி விட்டுட்டோம் வாழப்பாடி ராமமூர்த்தி கிட்ட. செய்தோம், அது என்ன தெரியும், அது செல்வ கணபதிக்கு ரொம்ப நல்லா தெரியும். செல்வ கணபதி சொன்னாரு, எத்தனை லட்சம் வேணும் எத்தனை லட்சம் வேணும்னு கேட்டாரு. அண்ணே ஒரு காசு வேண்டாம், நான் அவர் என்ன அடிச்சாரு, அவரை எனக்கு திருப்பி அடிக்கக்கூடிய டைம் அடிச்சிருவோம்னே, திருப்பி ஒரு கல்லுக்கு 2 கல்லு அடிச்சிருவோம்னு அடிச்சோம். இப்போ செல்வ கணபதிக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதே மாதிரிதான் இவருக்கும் வந்து ராகுல் காந்தி ஒண்ணு சொல்றாரு, அதை பயன்படுத்தி விசிகாவை விரட்டி விட்டுறலான்னு இவர் நினைக்கிறாரு. ரொம்ப கவனமா இருந்து காய் நகர்த்த வேண்டியது திருமாவளவனுக்கு பொறுப்பு. பட் ஸ்டாலின் திருமாவளவன் கூட தான் இருப்பார். இறுதியா ஒரு கேள்வி சார். ஒரே அணியில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு எப்பவுமே அஇஅதிமுக, திமுக இடையில தான் போட்டி. அதாவது திமுகவும் சொல்றாங்க, அஇஅதிமுக சொல்றாங்க. வெறும் 4% வாட்டு சதவீதம் மட்டும் இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து, அல்லது 4 எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து பயந்து, இந்த சட்டமன்ற தேர்தலை கூட மண், மொழி, மானம் காப்போம்னு சொல்லி மறுபடியும் பாஜக முன்னிறுத்தது எதற்காக? பாஜக எதிர்ப்பு ஓட்டை அறுவடை பண்றதுக்கு தான். அதை அவங்க 19 இருந்தே அறுவடை பண்றாங்க. பாஜகவுக்கு இங்க கடுமையான எதிர்ப்பு ஓட்டு இருக்குது. அந்த எதிர்ப்பு ஓட்டுக்கு காரணம் அதிமுக. கூட்டணி கட்சியா வர வேண்டிய அதிமுக பாஜக எனக்கு அசட்டுன்னு சொல்லணும். இப்பந்தான் எடப்பாடி வேற வழி இல்லாம 2வது இடமும் சிலிப்பாயிருமோன்னு ஒரு அச்சம் வரும்போதுதான் 2வது இடத்தை பிடிச்சு நிற்கிறதுக்கு பாஜகவை அசட்டுன்னு சொல்ல வர்றாரு. சீமான் சொன்ன மாதிரி மோடி அசட்டுன்னு சொல்லி நின்றுக்கணும். சீமான் இன்னைக்கு அவர் சட்டமன்ற தேர்தல்னால பாஜகவை சுமங்கிறாரு. இதே சீமான் பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு மோடி அசட்டுங்கிறாரு. மோடி அசட்டுன்னு சொல்லுடைய தம்பி சீமான நான் பாராட்டுறேன், மனப்பூர்வமா நான் பாராட்டுறேன். ஏன் டாக்டர் இது எடப்பாடி பழனிசாமி ஐயா மோடிஜின்னு வெற்றி இந்தியா பார்க்குவாருன்னு சொன்னதே நான் பாராட்டுறேன். எனக்கு அதுல மோடி விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம். அப்ப இந்த இடத்துக்குள்ள மோடி பிளஸ்ன்னு சொல்லி 24 நிற்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டாரு. இப்போ பாஜகவை மைனஸ் நினைக்கிறது யாரெல்லாம்? டாக்டர் ராமதாஸ் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு வந்தாங்க. யாரும் அண்ணாமலை பேரெல்லாம் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு ஐயா. ஓகே, ஐயாவுக்கு தெரியும். அதே வேளையில வன்னியர் சமூகத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் அது. நம்ம அது என்னைக்கும் அதை எந்த காலத்திலும் மறுத்து பேச மாட்டோம். ஒண்ணு. 2வது தேமுதிக வெளிப்படையா சொல்லனாலும் சட்டமன்றம்னா நாங்க தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அடுத்து அதிமுகக்குள்ளே இவரு அன்வர் ராஜா ஆரம்பிச்சிட்டாரு, சீமான் சொல்லிட்டாரு. இப்படி நீங்க எங்கெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தாலும் பன்னீர்செல்வம் கடைசியில தனக்கு இரட்டை தலைமை எதிர்பார்க்கார். பன்னீர்செல்வம் இரட்டை தலைமை எதிர்பார்க்கார். நாங்களும் மோடி கிட்ட அதை பண்ணி கொடுக்கணுங்கிறதா மோடி கிட்ட சொல்றோம். மோடி சசிகலா விஷயத்துல எங்க கருத்தை கேட்டதுக்கே மோடிக்கு நாங்க என்னைக்கு நன்றி கடன் பட்டவங்க. பன்னீர்செல்வம் விஷயத்திலையும் மோடிக்கு நன்மைக்கு நாளைக்கு 29 இவர் டிச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் லாக் போட்டு வைப்போங்கிறதா நம்ம கருத்தா சொல்றோம். அவரே இன்னைக்கு ஒண்ணு நடக்கலங்கும் போது கொஞ்சம் அதிருப்தி குரல்களை அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சூழல் பாஜகவுக்கு இருக்கிறதுனால தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜக எதிர்ப்பு நமக்கு நோன் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி. அதிமுக திராவிட இயக்கத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி அதிமுக சொன்னா அதுலயும் 4 பாஜக எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. இவரு நம்ம ஜெயக்குமார், சி.வி. சண்முகம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி அவர் சொல்றாரு. அண்ணாமலை அதெல்லாம் அடிச்சு உடச்சி வந்தாரு. சரி, இப்ப நான் நயனாரை குறை சொல்லல. நயனார் நம்ம டிஸ்ட்ரிக்ட்காரரு. அவரும் வந்து அந்த எடுத்த ஓட்டுக்கு தக்கன சீட்டை வாங்கிட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. ரொம்ப காலத்துக்கு பாஜக எதிர்ப்பை சொல்லி கதையை ஓட்டிட்டு இருக்க முடியாது. அதற்குள்ள கால நேரம் அண்ணாமலை தலைமையில வந்திருக்கும். ஒரு சின்ன பின்னடைவு வந்திருக்கு. இதையும் தாண்டி 60 சீட்டு பிஎம்ஓ தலையிட்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த பாஜக எதிர்ப்புன்னு போயிடும். இன்னும் சில ஒரு வீகம் நம்மகிட்ட இருக்கு. அது காலம்தான் பதில் சொல்லணும். இருந்தா அந்த பாஜக எதிர்ப்பெல்லாம் கதிரவனை கண்ட பனித்துளி போல மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு ஹெவியா இருக்குது. அதை வச்சுதான் ஸ்டாலின் களமாடுறாரு. மிக நன்றி சார், உங்க நேரத்தை நன்றி.